சரோஜாதேவி என்ற அந்த பெயரானது அவர் தமிழ் திரையுலகில் தமிழ் திரைப்படங்களுக்காக அவரது பெயரை மாற்றி ராதா என்ற அந்த பெயரை சரோஜாதேவி, ராதாதேவி என்ற பெயரை சரோஜாதேவி என்ற மாற்றி அவருக்கு பிரபல டைரக்டர் கே. சுப்பிரமணியம் அவருக்கு அந்த திரைப்பட வாய்ப்பை அவருக்கு வழங்கி இருக்கிறார். சரோஜாதேவியின் பெயரை மாற்றிய அந்த கே. சுப்பிரமணியம் மூலமாக அவர் கன்னட திரையுலகில் இருந்து தமிழ் திரையுலகில் அடியெடுத்து வைத்து தங்கமலை ரகசியத்தில் இருந்து அவர் நாடோடி மன்னன் திரைப்படம் மூலமாக தமிழக ரசிகர்களின் மனதில் புகழ் பெற தொடங்கினார். அதை தொடர்ந்து அவர் பல்வேறு திரைப்படங்களில் கிட்டத்தட்ட ஒரு 60க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் 3 நடிகர்களுக்கு கதாநாயகியாக அவர் நடித்திருக்கிறார். அதில் எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன் ஆகியோருக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் அவர்களுக்கு கதாநாயகியாக அவர் நடித்திருக்கிறார். 150க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் தமிழ், தெலுங்கு மற்றும் மலையாளம் உள்ளிட்ட அந்த 3 மொழிகளிலும் அவர் நடித்திருக்கிறார். இதே போல கன்னட திரையுலகில் இருந்தாலும் தமிழ் திரையுலகில் அவரது நடித்த திரைப்படங்கள் அனைத்தும் மிகுந்த புகழ்பெற்று ரசிகர்களின் மனதில் அவர் நடித்த அவர் பாடிய அந்த பாடல்கள், அவர் படத்தில் இடம்பெற்ற பல்வேறு பாடல்களும் மற்றும் அவர் பேசிய வசனங்களும் அந்த ரசிகர்களின் மனதில் ஒரு நீங்காத இடம் பிடித்துள்ளன என்பதுதான் அவருக்கு உள்ள அந்த அவர் நடித்த அந்த திரைப்படங்களின் மூலமாக அவர் நடித்த அந்த திரைப்படங்களுக்கு ரசிகர்கள் அளித்த வரவேற்பின் மூலமாக அறிய வருகிறோம். 1958ஆம் ஆண்டு அவர் நடித்த அந்த நாடோடி மன்னன் என்ற திரைப்படத்தின் மூலமாகவும் 66ஆம் ஆண்டு அவர் அன்பே வா என்ற திரைப்படத்தில் நடித்து ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தார். பார்த்திபன் கனவு, இருவர் உள்ளம் உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்த போதிலும் இரும்பு திரை, எங்கள் வீட்டு பிள்ளை ஆகிய திரைப்படங்களிலும் கல்யாண பரிசு என்ற திரைப்படத்தில் அவர் பாலச்சந்தரின் இயக்குனர் பாலச்சந்திரன் திரைப்படத்தில் அவர் நடித்ததன் மூலமாக ஒரு புகழ்பெற்ற ஸ்டார் நடிகையாக அந்த தமிழ் திரையுலகில் அவர் ரசிகர்களின் மனதில் இடம்பெற்றார். இப்பொழுது நம்மோடு இயக்குனர் பாக்கியராஜ் நம்மோடு இணைந்திருக்கிறார். பழம்பெரும் நடிகை சரோஜாதேவியின் மறைவு குறித்து அவருடைய அந்த நினைவுகளை நாம் இப்போது கேட்கலாம். பாக்கியராஜ் சார், வணக்கம் சார். உங்களுடைய இந்த கருத்துக்களை நடிகை சரோஜாதேவி குறித்த உங்களுடைய நினைவுகளை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம் சார். வணக்கம். ரொம்ப பாரமான ஒரு இழப்பு, எல்லாத்துக்கும் வரக்கூடியதுதான். ஆனா என்ன, நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு இப்படி ஒண்ணு நடந்ததுங்கிறது ஒரு பெரிய குறை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவரு எந்த பாட்டு எடுத்துட்டாலும் டூயட்னா அது உடனே சரோஜாதேவி கொடுக்கறது தான் ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு அவங்களுடைய ஜோடி கொடுத்து அவ்வளவு நல்லா இருந்தது. அதே மாதிரி முதல்ல அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணது ஒரு வித்தியாசமா நாடோடி மன்னர்ல பிளாக் அண்ட் ஒயிட் படத்திலிருந்து டக்குனு கலருக்கு சேஞ்ச் ஆகும்போதுதான் அந்த தீவுல சரோஜாதேவி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அப்போ மனசுல இடம் பிடிச்சது எல்லாரும் மனசுலயும் இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய கண்ணழகா, இடையழகா, என்ன டோட்டல் ஸ்ட்ரக்சரா, அவங்க பேசுற கொஞ்சம் தமிழா எதுன்னு சொல்லி எல்லாமே எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு சமாச்சாரம். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என்கிட்ட எப்ப வந்தாலும் சென்னைக்கு என்ன பார்த்து பேசணும், என் படங்கள்லாம் பார்க்கறேன்ல, என்ன பார்த்து பேசுறது வீட்டுக்கு வருவாங்க. நான் அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறேன். 2 பேர்த்துக்குமே ஒரே பிறந்த நாள் 7ஆம் தேதி ஜனவரி. அதனால 2 பேரும் ஒருத்தருக்கு பரஸ்பரம் வாழ்த்தெல்லாம் சொல்லிக்குவோம். ஸோ அவங்க எம்ஜிஆர் உணவு மட்டுமல்ல, சிவாஜி சார் ஒன்று நடிக்கிறது சரி, அதுலயும் பார்த்தா ஜோடி பொறுத்து அவ்வளவு நல்லா இருக்குதுங்கிற அளவுக்கு அவ்வளவு இதா இருக்கும். அந்த படங்களும் மைண்ட்ல நிற்கும். பாடும் படமெல்லாம் இருந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த சீன்கள் எல்லாமே, பாட்டுகள் எல்லாம் மைண்ட் இருக்குது. யாரு டைரக்ஷன்ல நடிச்சாலும் சரோஜாதேவி அப்படிங்கிறது அது ஒரு தனித்துவமா தெரியும். இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு தான். என்ன பண்ண முடியும், நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அவங்க குடும்பத்தார் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த ஆறுதலை நான் சொல்லிக்கிறேன். அவங்களுக்கு என்னுடைய அஞ்சலி செலுத்துகிறேன். நன்றி, வணக்கம். ஓகே சார். பழம்பெரும் நடிகை சரோஜாதேவியனுடான அந்த நினைவுகளை இயக்குனர் பாக்கியராஜ் நம்மோடு பகிர்ந்து கொண்டார். அவருக்கும் இவருக்கும் ஒரே நாளில் பிறந்த நாள் என்பதால் அந்த துக்கம் தமக்கு இன்னும் பல நாட்களாக நீடிக்கும் என்றும் அவர் கூறியிருக்கிறார்.